ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சிங்கப்பூரை பற்றி பார்க்கலாம். இது சிங்கப்பூர் ஏர்போர்ட்டு. இது உள்ள என்ட்ரன்ஸ் உள்ளே போகும்போது இங்கே மணி எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். அப்புறமா இது உள்ளே அப்படியே நேராக போகலாம், உள்ளே போகலாம். நல்லா பெரிய ஏர்போர்ட்டு, நல்லா பெருசாக இருக்கும். நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்கும். பார்க்குறதுக்கு நல்ல இடம்தான். சின்ன பிள்ளைங்களாம் அதிகமாக ரொம்ப விரும்பி இது பண்ணுவாங்க, விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாத்துக்கும் டைம் பாஸ் ஆகிற மாதிரி உள்ளே எல்லாமே இருக்குது. நல்லா நீட்டாக இருக்கும். பாருங்கள், கீழெல்லாம் எப்படி இருக்கும் பாருங்கள். ஃபுல்லாக நீட் அண்ட் க்ளீன் பீஸாக இருக்கும். நீட்டாக நல்லா க்ளீனாக இருக்கும். எப்போயுமே நல்லா இது பண்ணுவாங்க, நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. பாருங்கள், எல்லா ஆளுங்கள்லாம் எப்போயுமே கூட்டம் அதிகமாக, எப்போயுமே ஒரே மாதிரி கூட்டம் அதிகமாக இருக்கும், ரஷ்ஷாக இருக்கும். பல நாட்டுக்காரங்க, எல்லா நாட்டுக்காரங்களும் சிங்கப்பூருக்கு வர்றாங்க. நல்லா எல்லா ஃபாரினர்ஸும் அலோடு தான் இங்கே. நல்லா ஃப்ரீயாக போகிறதுக்கு வர்றதுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நல்லா சைன் போர்டெல்லாம் நீட்டாக வச்சுருப்பாங்க. எல்லா இடத்துலையும் நம்ம யார்கிட்டையும் கேட்கவே தேவையில்லை. அதை சைன் போர்டை பார்த்து நீட்டாக போகலாம். நல்லா உள்ளே எவர் கிரீனாக லைட்டிங்ஸு எல்லாமே நல்லா நீட்டாக இருக்கும். பசங்க விளையாடுறதுக்கு உள்ளேயே ஃபுட் கோட்ரஸ்ஸு எல்லாமே இருக்கும். டியூட்டி ஃப்ரீ ஷாப்பு எல்லாமே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நல்ல பெரிய ஏர்போர்ட் இது. நம்ம ஓமன் ஏர்போர்ட்டை விட நல்லா ஒரு 5-6 மடங்கு இது பெருசு. நல்லா க்ளீனாக நல்லா நீட்டாக இருக்குது. பாருங்கள், பக்கத்தில் இந்த காஸ்மெட்டிக் ஐட்டம்லாம் இருக்குது ரைட் சைடில். உள்ளே நம்ம எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்குது. உள்ளே எல்லாம் A to Z நம்ம உள்ளே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு இருக்குது. சைன் போர்ட்ஸ் பாருங்கள் மேலே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே டியூட்டி ஃப்ரீ ஷாப்பு. எல்லாம் வாங்குறதுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எந்த தடை இல்லாமல் நம்ம போய் வாங்கிக்கலாம். மணி எக்ஸ்சேஞ்சு எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. இது இருந்தால் நம்ம வெளியில் வர டயத்தில் இது ஃபுல்லாக அவுட்டரில் சரௌண்டிங் ஒரு 6-8 கிலோமீட்டருக்கு நல்லா நீட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம எதுவுமே நம்ம கையில் லிஃப்ட் பண்ணி தூக்கிட்டு போகிற அளவுக்கு எதுவும் இல்லை. எல்லாமே ட்ராலி தான். இது லிட்டில் இண்டியா காய்கறி மார்க்கெட்டு பாருங்கள். நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி எல்லா காய்கறியும் அங்கே சௌகரியமாக கிடைக்கும். நம்ம போன அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை போனோம். அன்றைக்கி நல்ல மழை. அதனால் இங்கெல்லாம் கூட்டம் இல்லை. இல்லைன்னா இங்கெல்லாம் சரியான கூட்டம் இருக்கும். நம்ம ஆளுங்க தான் அதிகமாக இருப்பாங்க. தமிழ் ஆளுங்க அதிகமாக இருப்பாங்க இந்த இடத்துல. நம்மளை மாதிரி வேலை பார்க்குறவங்க, அங்கேயும் சிட்டிசன் இருக்கிறவங்களாம் நிறையா இருக்காங்க இங்கே. இதில் இப்போ இந்த ரோடு கிராஸ் பண்ணுறது பாயிண்ட் இருக்குது. அங்கிட்டு போய் அந்த சின்ன சின்ன கடைகள்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கலாம். ட்ரெஸ்ஸு, காய்கறி எல்லாமே நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஐட்டம்லாம் அங்கே ரொம்ப விலை கம்மியாக இருக்கும் இங்கே. இதுலேருந்து நேராக போயிட்டு ரைட் சைடில் போனோம்னா நம்ம கோயில் ஒன்று இருக்குது. இவர்கிட்ட நம்ம வழி கேட்டோம். அந்த சொல்கிறாரு பாருங்கள். ஆக்சுவலாக இதில் சவுண்டு அதிகம் ரொம்ப. அதனால் மியூட் பண்ணிவிட்டு வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணி அனுப்புகிறோம். இதில் நேராக போயிட்டு இந்த பக்கம் அந்த இதெல்லாம் இருக்குது பாருங்கள். காய்கறி இதெல்லாம் இருக்குது. இந்த பக்கம் ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது. இதுலேருந்து நேராக போனால் அந்த ஒரு ஆள் வருதுல, பின்பக்கம் இருக்கிறது தான் நரசிம்ம நாராயணன் கோயில். அந்த கோயில் நல்லா நீட்டாக இருக்கும். வெளியிலே நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி நல்லா நீட்டாக வச்சுருப்பாங்க. உள்ளே நமக்கு அலோடு கிடையாது. ஸோ உள்ளே எடுக்க முடியாது, வெளியில் தான் எடுக்க முடியும். இந்த பாருங்கள், ஷூ ரேக்கெல்லாம் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. இது புக்கி பஞ்சாங். இது ஒர்க்கர் ஹாஸ்டல். இது நம்ம தங்கியிருக்கிற இடம் இங்கே தான். இது MRT மேலேருந்து எடுத்த வீடியோ. இது நல்லா நீட்டாக இருக்கும் இந்த இடம். நல்லா ஒரு சென்ட்ரல், நல்லா பக்கத்துலேயே ஷாப்பிங் சென்ட்ரு எல்லாமே இருக்குது. நல்லா அப்போ நியூ பில்டிங். நாங்கள் அப்போ தான் இது பண்ணியிருந்தாங்க. கண்டக்ட்லேருந்து நாங்கள் புக்கி பஞ்சாங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போனோம். நல்லா பில்டிங் நீட்டாக இருக்கும். லிஃப்ட்டு, எலிவேட்ரு வசதி எல்லாமே நல்லாயிருக்கும். நல்லா பார்க்குறதுக்கு நல்ல இடம் தான். டிரான்ஸ்போர்ட்டேஷனு எல்லாமே நல்லா நீட்டாக இருக்கும் இந்த இடத்துக்கு. வேலை முடிஞ்சோடனே இங்கே வர்றதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா ஏற்ற இடம் தான் இது. நல்லா மெயின் ரோட்டு மேலே தான் இந்த இடம். நல்லாயிருக்கும் நீட்டாக. ஆளுங்க எல்லா நாட்டுக்காரங்களையும் இதில் தங்கியிருக்காங்க. ஒரு கம்பெனிஸ் தனித்தனி ரூம்பு இது பண்ணி தங்கியிருக்காங்க. நல்லாயிருக்கும். வெளியிலேயும் நமக்கு டைம் பாஸுக்கு எல்லாமே இருக்குது. அந்த பக்கம் ஜிம்மு எல்லாமே இருக்கும். ப்ளே கிரவுண்டு எல்லாமே இருக்குது. சினிமா ஹாலு எல்லாமே இருக்குது. நம்ம டைம் பாஸ் பண்ணுற அளவுக்கு எல்லாமே இருக்குது உள்ளே. இந்த பாருங்கள், அந்த மெயின் ரோட்லேருந்து ரைட் சைடில் போயிட்டு உள்ள என்ட்ரன்ஸு தான் என்ட்ரன்ஸு. நல்லா நீட்டாக இருக்கும். சொல்லவே வேண்டாம். நல்லா க்ளீன் பண்ணி நல்லா நீட்டாக வச்சுருப்பாங்க. நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க ரூம்பெல்லாம். இதிலேருந்து நமக்கு பக்கத்துலேயே தான், எங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு 2 கிலோமீட்டர் போனாலே நல்ல பெரிய பெரிய ஷாப்பிங் மால்லாம் இருக்குது. நம்ம ஊருக்கு போகணுன்னா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்குது. வாங்கலாம். எல்லாமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது இங்கே. நம்ம நார்மலாக அன்றாடம்
என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நல்லா ஃப்ரீயாக பண்ணலாம். இதுதான் பக்கத்தில் உள்ள ஷாப்பிங் சென்ட்ரு. போன்லே ஷாப்பிங் சென்டர் இருக்குது. எம்ஆர்டிலே போய் இறங்கிக்கலாம். மெட்ரோ ஸ்டேஷனில் ஏறினோம்னா ட்ரெயின்லேருந்து ஒரு 3வது ஸ்டாப் இது. இறங்கி அதை எம்ஆர்டி ஸ்டேஷனில் தான் அந்த ஷாப்பிங் சென்டர் இருக்குது. அப்படியே இறங்கிட்டு அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்ம ட்ரெயின் ஏறி வந்துடலாம். அந்த அளவுக்கு நல்லா ஒர்த்தான ப்ளேஸ் தான். இந்த பாருங்க இந்த பக்கம் ரைட் சைடில் ஒரு வாக்வே மாதிரி போட்டிருக்காங்க. சப்போஸ் மழையெல்லாம் வந்தால் கூட பிரச்சனை கிடையாது. நம்ம அழகாக அதிலே வாக்வேலேயே போயிட்டு பஸ் ஏறிக்கலாம். நன்றி, வணக்கம்.